உங்க அப்பா என்ன பண்ணாங்க? என்ன வருதாரு? பெட்ரோல் பங்க்ல பம்ப் ஆயா இருந்தாரு. உங்க அப்பா நைட்டு வேலை முடிச்சிட்டு வரல, உங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாரா? பரோட்டா வாங்கிட்டு வருவாரு. பரோட்டா வாங்கிட்டு ஆமா வருவார். சார். பரோட்டா விலை எவ்வளோ அப்ப? ஒரு 2 ரூபா 5 ரூபா திருநெல்வேலி சைடு சார். வாரத்தில் எத்தனை தடவை வாங்கிட்டு வருவார்? ஒரு 3 நாள், தடவை ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வாங்கிட்டு வருவார். ஏன்னா அப்பெல்லாம் அந்த பீரியட்லாம் வந்து பரோட்டா தான் நமக்கு ஸ்பெஷல் ஃபுட்டு. கரெக்ட். உங்களுடைய ஹெல்த்தி திங்ஸ் அப்படிங்கிற கணக்குப்படி பார்த்தா இந்த சாக்லேட்டை விட பரோட்டா சிக்கல். ஆமா. ஆனா இப்பவும் அப்பா வாங்கிட்டு வந்த பரோட்டா மனசுல நிக்குதா இல்லையா? ஆமா. அது எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்கு இந்த பரோட்டா வாசம். அது தூக்கத்தோட சாப்பிடும்போது டேஸ்ட், அப்பாவோட ஸ்மெல் எல்லாமே அந்த நல்லா இருக்குல்ல? ஆமா சார். என்ன ஞாபகம் இருக்கு. உங்க ஊர் திருநெல்வேலி தானே? ஆமா சார். ரொட்டி சால்னா தாமரை இலை, இது 3 சேர்ந்து ஒரு வாசம் வரும். உண்மை சார். அரை தூக்கத்துல அப்பா 1 மணிக்கு கிடைக்கும். 1 மணிக்கு கிடைக்கும். இது அரை தூக்கத்துல அப்பா ஊட்டி உங்க முகமே இப்பதான் மலர்ச்சி ஆகுது சொல்லும் போதே. இப்ப இந்த அனுபவம் உங்க பிள்ளைக்கு வேண்டாமா? 32 வயதுல தாமரை இலை வாசமும் பரோட்டாவும் அப்பாவின் உழைப்பின் வாசமும் உங்களுக்கு அப்படி நிக்குதுல மனசுல. ஆமா சார். உங்க பையனுக்கு 32 வயசாகிறப்ப அவனுக்கு என்ன வாசம் இருக்கும் உங்களை பற்றி? பெருசா எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் சார். என்னைக்காவது உங்க அப்பா நீ இது பண்ணு அப்பதான் நைட் அப்பா உனக்கு ரொட்டி சால்னா வாங்கிட்டு வருவேன்னு சொல்லியிருக்காரா? சொன்னதே இல்லை. சொல்ல மாட்டான். சொன்னதே இல்லை. இப்ப அப்படி சொன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்கும் தெரியுமா? நீங்க பண்ண வேலை தான் ஞாபகம் இருக்கும். உங்க அப்பா வாங்கி கொடுத்த ரொட்டி சால்னா ஞாபகம் இருக்காது. கரெக்ட் சார். உங்க பிள்ளைக்கு உங்களை ஞாபகத்துல இருக்கு, நீங்க என்ன பண்ணுமோ பண்ணுங்க. எஸ் சார்.